சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 7 யூனிட் 8 சரிங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது 19ஆம் ஆண்டு சமூக சமய சீர்திருத்தங்கள் இந்த டாப்பிக்கில் வரும் சரிங்களா. ஆரிய சமாஜம் யாரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்கிற தயானந்த சரஸ்வதி 1875 சரிங்களா. அதேமாரி ஆரிய சமாஜம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு கேட்டால் பஞ்சாப் மாநிலம் தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ரொம்ப முக்கியமானது, பஞ்சாப் மாநிலம் தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு சரிங்களா. சுவாமி தயானந்த சரஸ்வதியோட காலம் கேட்டால் 1824 டு 1883. சத்யார்த்த பிரகாஷ் நூலோட ஆசிரியம் கேட்டால் தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் கொள்கையோட கூறுங்கிட்டால் குழந்தை திருமணம், விதவை மறுமணம் எதிர்ப்பு, வெளிநாடு செஞ்சால் தீட்டு போன்ற கொள்கைகளை விமர்சனம் செய்து யாருன்னா ஆரிய சமாஜம் தான். அதாவது வேதங்களுக்கு திரும்பவும் என்ற கூற்று யாருன்னு கேட்டால் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதாவது வேதங்களுக்கு திரும்பவும் என்று கூற்று சொன்னது யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சொன்னது. அடுத்து பாருங்கள், இந்து சமயத்தில் இருந்து மதம் மாறிய முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ மக்களை மீண்டெடுப்பதற்காக மறுபடியும் இந்து மதத்துக்கு மாற்ற யாரால் என்ன பெயரில் உருவாக்கம்ட சுத்தி இயக்கம் சரிங்களா. சுத்தி இயக்கம் உருவாக்கியன்னா தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலம் கேட்டால் 1836 டு 1886 சரிங்களா. முடிய சொல்ல 6 முடியுது. பஜனை பாடல்கள் மனமுருகி பாடுவதன் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து இதனுடன் தொடர்பு கொண்டவர் யாருன்னு கேட்டால் அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அதாவது புனித தாய கடவுளோட காளியின் தீவிர பக்தன் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சரிங்களா. ஜீவன் என்பதை சிவன் என்னும் கூறியது அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அவர் அது என்ன சொல்கிறாருன்னா, வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே கொள்கையும் கொண்டவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரிங்களா. அடுத்து பாருங்கள் 12வது கொஸ்டினில், அதாவது ராமகிருஷ்ணனுடைய கொள்கை போதனைகளும் பரப்பும் இயக்கத்தின் பேர் என்ன, ராமகிருஷ்ண மிஷின். அதாவது ராமகிருஷ்ணனோட கொள்கை பரப்புங்கிட்ட ராமகிருஷ்ண மிஷின் தான். எந்த வருஷம் கேட்டால் அதான் முக்கியம், 1897. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொள்கை மற்றும் போதனைகளை இந்தியாவில் பரப்புவது அதிக ஈடுபாடுடன் இருந்தவர் யாருன்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தர். மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற பணிகளை கொள்கையாக கொண்ட அமைப்பு எதுன்னு கேட்டால் ராமகிருஷ்ண மிஷின் தான். எந்த வருஷம் கேட்டால் 1897 தொடங்கப்பட்டது. அதோட அமைப்பு கேட்டால் சுவாமி விவேகானந்தர் தொடங்கியவர். நரேந்திர தத்தா யாருன்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தரோட இயற்பேர் தான் நரேந்திர தத் சரிங்களா. சுவாமி விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் எந்த ஆண்டு உரையாற்றிய மக்களுக்கு உற்சாகம் மற்றும் விவேகத்தை ஊட்டின கேட்டால் சிக்காகோ மாநாடு எந்த வருஷம் 1893 உருவாற்றியன்னு கேட்டால் விவேகானந்தர். பிரம்ம ஞான சபை யாரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டன்னு கேட்டால் பிளாவஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட். எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1875 தான் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவில் இருந்த பிரம்ம ஞான சபை சரிங்களா. பிரம்ம ஞான சபை எந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து கேட்டால் 1886 சென்னையில் அடையாறுங்கிற இடம் சரிங்களா. வருஷம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருந்த பிரம்ம ஞான சபை எந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு உருவாக்கப்பட்டது கேட்டால் அதாவது 1886 வருஷம் சென்னையில் இடம் கேட்ட அடையாறு சரிங்களா. ஆல்காட் மற்றும் பிளாவஸ்கி இறப்புக்கு பின் பிரம்ம ஞான சபை யாரால் முன்னோக்கி கொண்டு வரப்பட்டதுன்றா முன்னோக்கி செல்லப்பட்ட அன்னிபேசன் அம்மையாக தான் முன்னோக்கி கொண்டு வந்தாங்க சரிங்களா. நண்பர்களே, நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி போலீஸ் சம்மந்தமாக படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிப்பு சம்மந்தம் பயனுள்ள தகவலாக இருக்கும் சரிங்களா. நன்றி.